தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஐபிஎல் 2026 ஒரு மாதிரி மல்லு கட்டிட்டே இருக்கு அப்படின்னே எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இயல்பா ஐபிஎல் என்ன நடக்கும் அப்படின்னா, டாப்ல ஒரு டீம்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் இவங்க தானே மொக்க டீம் அப்படின்றது நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அந்த டீம் வந்து கீழே பட்டியல் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த முறை பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, டாப்ல ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஒரு பக்கம் போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. யாரு எவன் வந்தாலும் அடி போட்டு நொறுக்கு அப்படின்னு போட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இவங்க 2 பேர் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து கிட்டத்தட்ட கோல வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா, டாப் 4 எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற எல்லா டீமும் சண்டை போட்டு போற மாதிரியே இருக்கு. நம்ம ஒவ்வொரு டீமும் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க தோக்கிற விதமே வந்து நமக்கு வேடிக்கையா இருக்கு. டேய், நல்ல டீம் வச்சிருக்கிறீங்க, எல்லாமே அற்புதமான பிளேயர்ஸா இருக்கிறாங்க, ஏன் தவறான டெசிஷன் எடுத்து இப்படி நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுந்துகிட்டே தான் இருக்கு. ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நமக்கு தோணும். அந்த டீம் வந்து வலிமையா இல்லை அப்படின்றது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றதும் நமக்கு கேள்வி எழும். ஆனா என்னன்னு பார்த்துட்டோம்னா திடீர்னு ஜெயிச்சுடுவாங்க. ஏய் பரவாயில்லப்பா ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டா இருங்க இந்த வரோன்னு சொல்லிட்டு வின்னிங் காம்பினேஷனை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் ஒரு டெசிஷன் எடுத்து தோத்து போவாங்க. மும்பை டீம் ஏன் தோத்து போறாங்க, எதுக்கு தோத்து போறாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. ஏன்னா நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டீம்ல அவ்வளோ ஸ்டார்ஸ்டமா இருக்காங்க. ஃபுல்லா வரிசையா பாத்துருங்க, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அது இதுன்னு ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்கிறாங்க. பவுலிங்கும் அதே மாதிரி பும்ராலாம் இருக்கிறாரு. அப்புறமும் எப்படிப்பா நீங்க தோக்குறீங்க அப்படின்றது புரியவே இல்லை. டிசி எடுத்துக்கங்க, அற்புதமா ஆரம்பிச்சாங்க. அவங்க டீம் அற்புதமான ஒரு டீம் இருக்கு, நல்ல கம்யூனிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றது மொதல் 2 மேட்ச்லயும் நமக்கு தெரிஞ்சது. ஆனா டேவிட் மில்லர் ஏன் அந்த ஒரு சிங்கிள் எடுக்காம விட்டாருன்னு தெரியல. பிரசித் கிருஷ்ணா பால்ல அந்த சிங்கிள் எடுத்திருந்தாருன்னா ஃபார்ச்சூன் நிச்சயமா வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதனால என்னாச்சுன்னா சூப்பர் ஓவர் கூட போகாம தோல்வியில முடிஞ்சது. நம்ம அந்த தருணத்துல வந்து நம்ம டேவிட் மில்லரோட கட் ஃபீலிங்கை நம்ம பாராட்டினாலுமே கூட, கொஞ்சம் வரவேற்கணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அது அணியோட மொத்த ஒரு இதுவே மாத்திருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தவறு பண்றதெல்லாம் வந்து எனக்கு வேடிக்கையா வினோதமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே செய்வாங்க, ஆனா எல்லா டீமுமே செய்யறாங்க அப்படின்றதான் வந்து ஏன்னு தெரியல, ஒரே புரியாத புதிரா இருக்கு இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். நீங்க லக்னோவில் எடுத்து பாருங்களேன், ஓப்பனிங்ல அற்புதமான காம்பினேஷன் இருப்பாங்க, மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்ரம். அப்படியா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ரிஷப் பந்த் மாத்தி அவர் ஒரு முறை ஓப்பனிங் இறங்கினார், ஆயுஷ் பதோனி ஒரு முறை ஓப்பனிங் இறங்கினார், மார்க்ரம் மிடில் ஆர்டர்ல இறங்கினாரு. அதுக்கப்புறமா அதே மார்க்ரம் திடீர்னு ஓப்பனிங்கா மாத்தினாங்க. எனக்கு புரியல, எதுக்கு இத்தனை குழப்பம்? இப்ப இருக்கிற நவீன T20ல 8வது வரிசையில ஒரு அதிரடி பேட்டர் தேவை. அதுவும் இம்பாக்ட் ரூல்லாம் இருக்கும்போது நிச்சயமா ஒரு 8வது பேட்டர் தேவை. ஆனா லக்னோல போய் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்தாலுமே கூட 7 வரைக்கும் தான் பேட்டர் வச்சிருப்பாங்க. முகமது ஷமி 8வது பிளேயரா இறங்குவாரு. இப்படி ஒரு பேட்டிங் லைன் அப் நீங்க எப்படி வச்சுட்டு நீங்க இப்ப இருக்கிற நவீன T20ல வந்து காம்பேட் பண்ணுவீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு டீமே இதே பிரச்சனை தான் இருக்கு. கல்கத்தால போன மேட்ச் நம்ம அந்த சூப்பர் ஓவர் மேட்ச் பார்த்தோம் லக்னோவுக்கு எதிராக. அதுல வந்து கார்த்திக் தியாகி சின்ன பையன் பந்து போடுறாரு, ஓகே ஃபைன் தான், அங்க பிரஷர் சிச்சுவேஷன் தான். இங்க இருந்து ரிங்கு சிங் இருந்து நீ ஷார்ட் பால் போட மாட்டியா, ஸ்லோ ஷார்ட் பால் போட மாட்டேன்னா அப்படின்னு அவர் எகிர்றாரு. அபிஷேக் நாயர் அங்கிருந்து டக் அவுட்ல இருந்து எகிர்றாரு. பிராவோ இங்க இருந்து இப்படி பந்த போடு அப்படின்றாரு. எனக்கு கார்த்திக் தியாகி அந்த இடத்துல பாக்குறதுக்கே பாவமா இருந்தது. நீங்க நிறைய மேட்ச் தோத்துருக்கீங்க அப்படின்னா புரியுது, பட் அதுக்காக நீங்க அந்த ஒரு அர்ஜை வந்து நீங்க பிளேயர்ஸ்ட வந்து கடத்தக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இது ஏன் மிஸ் ஆகுது, எப்படி மிஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்ப கூட டேபிள பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 4th ஸ்பாட்டுக்கு தான் எல்லா டீமும் எனக்கு தெரிஞ்சு ஃபைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 3 ஆல்மோஸ்ட் இந்த 3 டீம் சீல் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ், அப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் சீல் பண்ணிட்டாங்க. 4th ஸ்பாட் யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் வந்து பெரிய ஒரு ஃபைட் போயிட்டே இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய ஃபார்ம்ல பார்க்கும் பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் ஜிடியும் வந்து அந்த ஸ்லாட்ல இருக்கிறாங்க. சென்னை வந்து அந்த ஃபைட்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மும்பை அந்த ஃபைட்டுக்கு வர மாதிரியே தெரியல.
கீழே கேகேஆர் அப்புறம் எல்எஸ்டிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களான்றது அவங்க எதுலையுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏதோ ரிங்கு சிங் வந்து ஏதோ அடிச்சு கல்கத்தாவை கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்கிறாருனால அவங்க என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா அவங்க மொத்தமே வந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க 8 மேட்ச்ல ஆடி கல்கத்தா. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஜிடியும் எஸ்ஆர்ஹெச்சும் இருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 8 மேட்ச் ஆடி 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல இந்த 5 மேட்ச்ல கடைசி 4 மேட்ச் வந்து அவங்க தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஜிடி பார்த்துட்டோம் அப்படின்னா 8 மேட்ச் ஆடி 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஜிடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அடுத்து விளையாடக்கூடிய அவங்க 3 ஆட்டங்கள் யார் கூடன்னா ஆர்சிபி, பிபிகேஎஸ், ஆர்ஆர், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ். டாப் 3ல இவங்க தான் இருக்காங்க. இவங்க 3 பேர்த்தையும் அடிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து டாப் 4க்கு டிசர்வ்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஜிடியுமே வந்து அந்த இதை செய்வாங்களா அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டரும் ஃபினிஷிங்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபம்பிள் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபார்ம்ல நம்ம எஸ்ஆர்ஹெச் சொன்னோம் இல்லையா? ஸோ எஸ்ஆர்ஹெச்ல இப்போ பேட் கமின்ஸ் வந்ததுன்றது அவங்களுக்கு ஒரு வகையில் நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பந்தே போனால் வந்து பந்து போடுறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல, நல்லாவே போட்டார். ஒரு யாக்கர் போல்லாம் கூட நம்ம கவனிச்சோம். ஸோ ஆனால் அவங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க டாப்ல ஒரு மாதிரி தெறிக்க விடுறாங்க. அபிஷேக் சர்மா தெறிக்க விடுறாரு, இஷான் கிஷன் கலக்கிறாரு, ஹென்ரிக் கிளாசன் போட்டி போட்டுருக்கிறாரு ஆரஞ்ச் கேப்புக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஃபார்ம்ல இல்லை. ஸோ இப்போ இவங்களாம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு கரெக்டாக அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு சரியான ஆள் இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி அப்பப்போ முடிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அதை தவிர்த்து யார் இருக்காங்கன்னா அனிகேட் வர்மா, அப்புறம் அந்த சலீல் அரோரா. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றது அவங்களுடைய கேம்ல தெரியுது. ஸோ நீங்கள் அந்த டாப் 4 இவங்களை யாராவது காலி பண்ணிட்டீங்க, இந்த மிடில் ஆர்டரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ஓப்பனாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, வேகப்பந்து வீச்சிலையும் வந்து அவங்க ஒரு மாதிரி திணறிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவாங்குமார் சுழற் பந்து வீச்சாளர், அப்பப்போ சப்போர்ட் பண்றாரு. பட் அவரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களை ஈஸியாக அடிச்சிடலாம். வேகப்பந்து வீச்சில் பிரஃபுல் ஹிங்கே வந்து மொதல் மேட்ச் நல்லா போட்டாரு, ஒரு ஸ்டன்னிங் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து அவர் அடிவாங்கிட்டே இருக்கிறாரு. ஷகீப் ஹுசைன் வந்து நல்லா போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக அவங்களால இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பண்ண முடியும்ன்றது தெரியல. ஏன்னா ரொம்ப ஹை, இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்றனால ஈஸியாக அவங்களெலாம் டார்கெட் பண்ணோன்னா அடிச்சிடலாம். ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா பேட் கமின்ஸும் இஷான் மலிங்காவும் சொல்லலாம். இஷான் மலிங்கா தொடர்ச்சியாகவே நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நிதிஷ் ரெட்டி அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றனால எஸ்ஆர்ஹெச் வந்து தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சாலுமே கூட அந்த டீமும் ஏகப்பட்ட ஓட்டைகள், சிக்கல், பிரச்சனை எல்லாமே இருக்குதுன்றனால அந்த வாய்ப்பு வந்து சென்னையும் நம்ம வைத்துக் கொள்ளலாம், மும்பையும் வைத்துக் கொள்ளலாம். 4th ஸ்லாட் அப்படின்றது கொஞ்சம் வந்து இன்னும் ஊசலாடிக்கிட்டே தான் இருக்கு. நிச்சயமா இந்த அணி வந்துருவாங்க அப்படின்றது சொல்ல முடியல. கடைசியில் இருக்கக்கூடிய 6 அணிகளுமே வந்து மோசமாக தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு அணி ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி கொஞ்சம் அடிச்சு ஆடியோ இல்லை கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்பட்டு நல்ல முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் குவியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா டீமே முன்னாடி சொன்ன மாதிரி மொக்கையா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஐபிஎல் வந்து நடந்ததா வந்து என் நினைவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஞாபகமே கிடையாது. ஏன்னா ஐபிஎல்ன்றது கடும் போட்டியா இருக்கும். ஏதாவது 1-2 அணிகள் வந்து மொக்கையா இருக்கும், அது ஆரம்பத்திலேயே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா அணிகளும் வந்து மொக்கையா விளையாடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எந்த அணி அடுத்து இதை சரி பண்றாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு வந்து மும்பை கூட எஸ்ஆர்ஹெச் விளையாடுறாங்க. மும்பை வந்து அந்த அவங்களுடைய பழைய இதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. மொதல் 7 மேட்ச்ல நிறைய தோல்விகள் சந்திச்சாலும் அடுத்தடுத்து அப்படியே எழுந்து வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்ற வரலாறுலாம் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி வில்ஜாக்ஸ் ஓரளவுக்கு வந்தாருன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு பலம் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மேஜிக்லாம் நடந்தது அப்படின்னா வந்து அவங்க எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் முன்னாடியே வீக்னஸ் சொன்னோம், அவங்க கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. ஜிடிக்கு ஒரு சிக்கல் இருக்கு, அடுத்து விளையாடக்கூடிய எல்லாமே வந்து பெரிய பெரிய அணிகளா இருக்கிறாங்க, டாப் டீம்ஸா இருக்கிறாங்கன்றனால மும்பை மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே வந்து தயவு செஞ்சு எப்பா நீங்க வின்னிங் காம்பினேஷன் மாத்தாதப்பா, ஜெயிச்சிங்கன்னா அமீனை கொண்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் செயல்படுறாங்க அப்படின்றனால அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னா டாப் 4 வந்து இன்னுமே வந்து பல அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறுகள் வந்து எல்லா அணிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எந்த அணி குறைவான அளவில் தவறுகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டாப் 4ல அந்த 4வது இடம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு முதல் 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய அணிகள் வந்து இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு சரிவை சந்திப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆர்சிபி வந்து கன்மார் இருக்கிறாங்க. ஒரு டீம் எடுத்துட்டோன்னே எங்கெங்க ஹோல்ஸ் இருக்குமோ அந்த எல்லா ஹோல்ஸையும் வந்து கடக்குன்னு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எந்த ஒரு லீக்கேஜுக்கும் வாய்ப்பே இல்லை. பஞ்சாப் வந்து ஒரே ஒரு தோல்வி தான் செஞ்சிருக்கிறாங்க, நேற்று சந்திச்சிருக்கிறாங்க அந்த முதல் தோல்வியை. ஸோ அதனால அவங்க வந்து அது ஒரு அலாமி
வார்னிங்காவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஜெயிச்சிட்டே போனீங்கன்னா பின்னாடி எங்கேயாவது தோத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ அவங்க தோத்துட்டாங்கன்றனால அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்கனால அவங்களும் வந்து ஒரு மாதிரி இனி அப்வர்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையில கொஞ்சம் ஏதோ குழம்புன மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். சுபம் துவே கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல இம்பாக்ட் எல்லாம் இறக்கி விடுறாங்க. ஃபினிஷிங்க்கு டோனோவன் ஃபெரேரா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. போன மேட்சுமே நல்லா விளையாண்டாரு. 33 ரன் ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 15-16 பால்களில் நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் நேற்றும் வந்து அரை சதம் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஆர்ஆருக்கும், அதுவும் பஞ்சாபுக்கு எதிராக அப்படின்றனால ஆர்ஆர் சரியான காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்சிபியில் என்ன குறை இருக்குன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப் ஒரே ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றனால அவங்களும் சரியான விடையை தேடுவாங்க. அவங்ககிட்ட வேகப்பந்து வீச்சில் ஒரு சில குறை இருக்கு. ஸோ அந்த பதில்களை வந்து இந்த தோல்விக்கு அப்புறமா அவங்க கேட்க ஆரம்பிச்சா அதையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்றது அந்த அணியினுடைய டிசிப்ளின் செயல்பாடுகளில் தெரியுதுன்றனால இந்த 3 அணிகள் சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த புள்ளிகள் பட்டியலில் 4வது இடம் அப்படின்றது ஓப்பனாகவே இருக்கு. எல்லா அணியும் வந்து ரொம்ப மட்டமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றனால ஏதோ ஒரு அணி ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாரா விளையாண்டாங்க அப்படின்னா அந்த டாப் 4க்குள்ள வந்துடலாம். அது சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி, எம்ஐயாக இருந்தாலும் சரி, ஜிடியாக இருந்தாலும் சரி, ஸோ மீதி அணிகளாக இருந்தாலும் சரி. ஸோ யார் வருவாங்க அப்படின்றத உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரியே உங்களுக்கும் இந்த ஐபிஎல் ஆட்டங்கள் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, எல்லா டீமும் மட்டமா ஆடுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மாற்று கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே குறிப்பிடுங்க.